Dear friends, very warm welcome to all. This is Dhanveer from Exclusive Mathematics. Today the topic we are going to look at class 11 matrix and determinants, example number 7.2. Already 7.1 முடிச்சிருந்தோம். அதுல ஆர்டர்ஸ் பத்தி பேசணும். இதுல என்ன சொல்றாங்கன்னா construct a 2x3 matrix. அதாவது 2x3 ஆர்டர் இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அந்த மேட்ரிக்ஸ் ஓட எலிமெண்ட் ஃபார்ம் ஓட ஸ்ட்ரக்சர், அதாவது aij னா எலிமெண்ட் ஃபார்ம், iங்கிறது ரோ, jங்கிறது காலம். அது எப்படி இருக்கும்னா √3/2 மாடுலஸ் ஆஃப் 2i - 3j இந்த ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட ஆர்டர் வந்து 2x3. அந்த மேட்ரிக்ஸ் எதுன்னு நமக்கு தெரியாது, அதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆனா அதோட ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்து அந்த மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியாம இருந்தா மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்ம் நீங்க எடுத்துக்கணும். சோ மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்ம் என்னது? லெட் A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க. A11, A12, A13, A21, A22, A23. இதுதான் மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்ம். காமனா aij ன்னு சொல்லுவாங்க. I க்கு வந்து 1, j க்கு 1னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படினு சொல்லி அர்த்தம். 1 2 a12 னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், a13 னா ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். சோ இதுதான் காமனா aij ன்னு சொல்லுவாங்க. காமனா aij ன்னு சொல்லுவாங்க. பர்టిక్యులரா ஒரு எலிமெண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா அந்த ரோவுக்கும் காலத்துக்கும் வேல்யூ கொடுத்து அந்த எலிமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது வந்து மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்ம். இது அதுக்கான ஆர்டர் அவங்களே கொடுத்திருக்காங்க. 2 ரோ 3 காலம், 2 rows 3 columns அந்த மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப ஒவ்வொரு வேல்யூவா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி aij ஓட ஜெனரல் ஃபார்ம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. aij is equal to √3/2 √3/2. aij is equal to என்ன கொடுத்திருக்காங்கன்னா aij is equal to √3/2 absolute value of modulus. pronunciation எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த சிம்பலோட மீனிங் என்னன்னா நெகட்டிவ் பாசிட்டிவா மாத்தும். அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டா போதும். அது மாடுலஸ்னு சொல்லுவோம், சில அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவோம், மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ்ல டிட்டர்மினன்ட் கூட சொல்லலாம். அது அங்கங்க அந்த pronunciation எப்படி இருக்கலாம், அதோட மீனிங் என்ன அப்படின்னா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் A11. A11 i யோட வேல்யூ 1 போட்டுருக்கோம், j யோட வேல்யூ 1 போட்டுருக்கோம். அதான் அதோட மீனிங். அப்ப இந்த சைடும் i யோட வேல்யூ 1 போடுங்க, j யோட வேல்யூ 1 போடுங்க. அப்படி போடும்போது 2 into 1 2, 3 into 1 3, 2 minus 3 √3/2, 2 minus 3 சப்ட்ராக்ட் பண்ணா -1. -1 பாசிட்டிவா மாத்திக்கிறோம். ஏன்னா அப்சல்யூட் அப்படின்னா பாசிட்டிவா மாத்திரணும். சோ √3/2 into 1 இது சப்ட்ராக்ட் பண்ணா -1 வரும். இந்த அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸ் என்ன, அதோட மீனிங் என்ன, நெகட்டிவா பாசிட்டிவா மாத்தணும். -1 க்கு என்ன போடணும், +1 போடணும். சிம்பலை மாத்துறதுக்கு அப்புறம் நம்ம அப்சல்யூட் சிம்பல் மாடுலஸ் சிம்பல் வந்து போட தேவையில்லை. சோ a11 அதோட வேல்யூ என்னது √3/2 √3/2. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வேல்யூவா ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அடுத்து a12 √3/2 absolute value of 2 into 1 minus 3 into 2. I க்கு பதிலா 1 இருக்கு, j க்கு பதிலா 2 இருக்கு. இதோட கம்பேர் பண்ணி பாருங்க. I க்கு பதிலா 1 இருக்கு, j க்கு பதிலா 2 இருக்கு. அப்ப இந்த சைடும் I க்கு பதிலா 1, j க்கு பதிலா 2. So √3/2 2 minus 6. இது சப்ட்ராக்ட் பண்ணா -4. அப்சல்யூட் வேல்யூ வந்து என்ன செய்யும், -4 +4 ஆகிடும். So 2 2s are 4. So a12 is equal to 2√3. a12 is equal to 2√3. Next பாருங்க A13 அப்படின்னா I க்கு பதிலா 1, j க்கு பதிலா 3. So √3/2 I க்கு பதிலா 1, j க்கு பதிலா 3 போடுங்க.
So root 3 by 2, 2 ones are 2, minus 3 3s are 9, 2 minus 9, minus 7. Absolute value என்ன செய்யும்? Negative positive மாத்தும். So A13 அதோட வேல்யூ என்னது? 7 root 3 by 2. So A13 ஓட வேல்யூ என்னது? 7 root 3 by 2. இது மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம எழுதி வச்சுக்கலாம் ஓரத்துல. A11 அது என்னது? நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். root 3 by 2. அப்புறம் A12 அது என்னது? 2 root 3. அப்புறம் A13 அது என்னது? 7 root 3 by 2. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? A21 ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். A21 அப்படின்னா I க்கு பதிலா 2 போடுறோம், J க்கு பதிலா 1 போடுறோம். So root 3 by 2, 2 into 2 minus 3 into 1. So 2 2s are 4, 4 minus 3 1, 1 into root 3 by 2, root 3 by 2. So A21 ஓட வேல்யூ என்னது? root 3 by 2. அப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம்? A22 I க்கு பதிலா 2, J க்கு பதிலா 2. இந்த சைடு என்ன செய்றோம் நம்ம? I க்கு பதிலா 2 போடுறோம், J க்கு பதிலா 2 போடுறோம். 2 2s are 4, 3 2s are 6. சப்ட்ராக்ட் பண்ணா -2. -2 plus 2 ஆக்கிரணும். அதான் அப்சல்யூட் வேல்யூவோட மீனிங். சோ A22 அதோட ரிசல்ட் என்னது? root 3. சோ 2 2 கேன்சல் பண்ணிடுங்க. சோ அடுத்து பாருங்க A லாஸ்ட் A23 same procedure I க்கு பதிலா 2 J க்கு பதிலா 3 root 3 by 2 so 2 into I க்கு பதிலா 2 minus J க்கு பதிலா 3 so root 3 by 2 2 2s are 4 4 minus 9 root 3 by 2 subtract பண்ணா minus 5 absolute value negative positive மாத்தும் so 5 root 3 by 2 இது வந்து A23 ஃபைனலா என்ன செய்யணும்? நம்ம எடுத்துக்கிட்ட ஜெனரல் ஃபார்முலா அந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணிரணும். சோ கேபிடல் A is equal to என்ன இருக்கு? A11 ஓட வேல்யூ என்னது? root 3 by 2. அப்புறம் என்ன இருக்கு? A12 ஓட வேல்யூ என்னது? 2 root 3. அப்புறம் A13 அதோட வேல்யூ என்னது? 7 root 3 by 2. இது அழிச்சனால நம்ம சைடுல ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். A21 அது என்னது? root 3 by 2. A22 root 3. A23 5 root 3 by 2. இதுதான் என்னது? required 2 cross 3 matrix. So ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்துருவாங்க, அதோட எலிமெண்ட் ஃபார்ம் இதுதான் எலிமெண்ட் ஃபார்ம் இதுக்கு பேரு. இது கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஐக்கும் ஜேக்கும் டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கணும். ஐயோட வேல்யூ என்ன எடுக்க சொல்லிருக்காங்க? 1 ல இருந்து 2 வரைக்கும் சொல்லிருக்காங்க. என்ன ரோ? ஐனா என்னது? ரோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2. அதனால 1 ல இருந்து 2 வரைக்கும் போகணும். ஜேயோட வேல்யூ 1 ல இருந்து 3 வரைக்கும் போகணும். என்ன 3 காலம் கொடுத்துருக்காங்க. டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து ஒவ்வொரு எலிமெண்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கடைசியா required 2 cross 3 matrix frame பண்ணீங்கன்னா அது என்ன வந்திருக்கு? capital A is equal to root 3 by 2, 2 root 3, 7 root 3 by 2, root 3 by 2, root 3, 5 root 3 by 2. It is a required matrix. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்து எலிமெண்ட் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு தேவையான மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.